மொத்தம் எங்க கோயில் சமுதாய இடம் வந்து ஒரு 233.21 100 சென்ட் இடம். 100 சென்ட் இடத்துல எல்லாமே கள்ளப்பத்திரம் போட்டு வச்சு, இது யாருன்னா கோயில் நிர்வாகியில ஒரு 2 பேரு சேர்ந்து பண்ணி வச்சதுனால, அதை கேட்கறதுனால அவங்க ஊர் பிரச்சனையே ஆக்கிட்டாங்க. இது இப்போ ஊர் பிரச்சனையை ஆக்கின பாருங்க. இவ்வளவு டாக்குமெண்ட் இவ்வளவு எல்லாமே இந்த கவர்மெண்ட்ல நகல் போட்டுதான் எடுத்திருக்கேன். நான் வந்து தெய்வத்துக்கு கும்பிடுறாரு. நானும் வந்து பாகிஸ்தான்காரன் கிடையாது, நானும் இந்தியாக்காரன் தான். நான் நம்ம பாகிஸ்தான்காரன் மாதிரி அவங்க என்ன வந்து ரொம்ப ஒரு வெளிய ஆட்களை கூட்டு வந்து என்ன என் மேல ரொம்ப பிரச்சனை பண்ணி இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. நீ சேனல்ல பாத்துருப்பீங்க. அது போக பாருங்க, நானும் இவ்வளவு சாமியை கும்பிடுறேன், நான் தெய்வத்தை கும்பிடுவேன், நானும் பிள்ளைகள் குட்டியை வச்சிருக்கேன். சத்தியமா நான் வந்து கோயிலுக்கோ எந்த இடைஞ்சலும் நான் பண்ணவே மாட்டேன். நானும் கோயிலுக்கு 1 லட்ச ரூபாய் தார வரியும் கொடுத்துருக்கேன். அது போக என்னுடைய பாதையை மறைச்சா எங்க போவேன் நீங்களே சொல்லுங்க. சாமி வந்து யார் வீட்டு பாதையும் யாரு வீட்டு இதையும் மறிச்சு செய்யறதுக்கு சொல்லல. அதே உச்சிமாயம்மன் பற்றையம்மன் என் சாமி தான். அதை வந்து நான் கேட்கறதுக்கு என் மேல வந்து பொய்யான பெட்டிஷன் பொய்யான தவறான கொடுத்துக்கிட்டு அதுல வந்து லேடிஸ் வைக்காங்க. லேடிஸ் வந்து யாருமே அதுல பேட்டி கொடுக்கல. பேட்டி கொடுத்தது எல்லாமே யாரு என்னாச்சுன்னா, அந்த இடத்த எடுத்து வித்தாங்கல்ல அவங்களுடைய வீட்டுக்காரங்க, அவங்களுடைய வீட்டுல உள்ள ஆட்கள், பொம்பளை ஆட்கள் தான், வீட்டுள்ள மனைவிமாரு தான். மற்ற வெளி ஆட்கள் யாருமே உள்ள வரல. நான் இதை கேட்டதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுத்து கலெக்டர் ஐயா, முதலமைச்சர் ஐயா, எனக்கு வந்து எங்க குலசேகரப்பட்டினம் காவல் நிலைய ஐயா, எங்க டிஎஸ்பி எஸ்பி ஐயா எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு முடிவு பண்ணி என்னுடைய பஞ்சாயத்து பாதையை எடுத்துறணும். பஞ்சாயத்தும் எனக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து என்னுடைய பாதையை மீட்டு தரணும்னு சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.